அனைவருக்கும் ஸ்ரீ சிவசக்தி ஜோதிடத்தின் அன்பான பணிவான வணக்கங்கள். இந்த வீடியோ பதிவில் சனிப்பெயர்ச்சிக்கான பலன்கள் என்னங்கிறத பார்க்கலாம். வருகின்ற மார்ச் 29, 2025 அன்று சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு இடம்பெறுகிறார். இவ்வாறான பெயர்ச்சியின் மூலம் சனி பகவான் 12 ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன நன்மை தீமைகளை செய்ய இருக்கிறார் என்பதை ஒவ்வொன்றா தனித்தனியாக நம்ம விரிவாக பார்க்கலாம். சிம்ம ராசிக்கான சனிப்பெயர்ச்சி பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுவரை கும்பராசியில் இருந்த சனி பகவான், அதாவது கண்டகச்சனியாக இருந்த சனி பகவான் சிம்ம ராசிக்கு இனி அடுத்து வரக்கூடிய இடமான 8ஆம் இடம் என்பது அஷ்டமச்சனி. மீனராசிக்கு வரும்பொழுது அது அஷ்டமச்சனியாக செயல்படும். அதாவது கண்டகச்சனியில் இருக்கும் பொழுதே இப்போ பார்த்திங்கன்னா கடந்த 2.5 வருஷம் ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாங்க. இப்போ அதுக்கு அடுத்த படிநிலைங்கிற மாதிரி மேற்கொண்டு இன்னும் 2.5 வருஷம் ரொம்பவே கஷ்டப்படுறதுக்கான ஒரு டைம் தான். அஷ்டமச்சனிங்கிறது அந்தளவுக்கு ஈஸியாக நம்ம கடந்து போயிட முடியாது. அதுக்காக உடனே வந்துருச்சுன்னு சொல்லிட்டு பயப்பட தேவையில்லை. காரணம் என்னென்னா, அவர் வரக்கூடிய இடம் மீனராசி. அது குரு பகவான், முழு சுபர் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய வீடு. அப்படிங்கும்போது அந்த இடத்துல ஒரு நட்பு நிலையிலும் சமநிலையும் தான் இருப்பார். பெரிதாக ஒன்றும் கொடுத்துட மாட்டார். 8ஆம் இடத்திற்கு வரும் சனி பகவான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு அவருடைய பார்வையால் சிம்ம ராசியிலேருந்து 2ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் பார்ப்பார். அப்படி என்றால் நம்ம 2ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது தன உறவில் கவனம் தேவை. தனம், பணம் அப்படிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் குடும்ப உறவுகளிடையே மனக்கசப்பு ஏற்பதற்கான வாய்ப்புகளும் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நம்மளுடைய வார்த்தைகளில் கவனம் தேவை. ஒருவேளை திருமணத்திற்காக வரன் தேடுறாங்க அப்படின்னா இந்த நேரத்தில் அந்த திருமணம் நடைபெற்று அது ஒரு குடும்பமான ஒரு சூழ்நிலை உருவாக்குறதுக்கான ஒரு நல்ல காலமும் கூட. இந்த மாதிரி நேரத்தில் ஆல்ரெடி வேலைக்கு ஏதாவது போயிட்டுருக்காங்க அப்படின்னா வேலை மாற்றத்தில் எந்த ஒரு முடிவும் எடுத்துட வேண்டாம். இப்போதைக்கு அதை தள்ளிப்போடுவது நல்லது. ஏனென்றால் பொருளாதாரத்தில் சில சிக்கல்களை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பார்க்கறது மூலயமாக குழந்தை பேர் பாக்கியமும் கண்டிப்பாக உண்டு. நீண்ட நாளாக யாராவது குழந்தை பாக்கியம் இல்லாமல் அவஸ்தைப்பட்டு இருந்தாங்க, பிரச்சனையில் இருந்தாங்க அப்படின்னா இந்த டைமில் அவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டு. புத்தி தெளிவாகும். கௌரவம் அந்தஸ்தெல்லாம் கொஞ்சம் உயரும். காதல் திருமணம் கைகூடும். கடன் வாங்கும் சூழ்நிலை உருவாகலாம். ஸோ அதனால் ரொம்ப கவனமாக யோசித்து எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணுங்கள். வயிறு குடல் சம்பந்தமான பிரச்சனைகள் உருவாகலாம். ஸோ அதனால் கொஞ்சம் உடல்நிலையில் கவனமாக பார்த்துக்குங்க. 6ஆம் வீட்டு ஆட்சி வீடு அப்படிங்கிறனால இந்த வம்பு வழக்குகள், எதிரிகள் தொல்லையிலேருந்து கொஞ்சம் விடுபடலாம். வேலை மாற்றம் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பதற்கான சூழ்நிலைகள் இப்போதைக்கு இல்லை. திருமண தடைகள் நீங்கி திருமணங்கள் கைகூடும். பங்காளிகள், கூட்டாளிகள், நண்பர்களுக்கிடையே இருந்த பிரச்சனைகள் தீர்வதற்கான நேரம் இது. அரசாங்க உதவிகள் கிடைக்கப்பெறும். இல்லற இன்பம் மேன்மையடையும். சற்று ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் தேவை. மற்றபடி நமக்கு பெருசாக ஒன்றும் பயப்பட தேவை கிடையாது. குழந்தைகளாக இருக்கும் பட்சத்தில் சின்ன சின்ன நோய்வாய்ப்பட்டு இந்த ஆரம்ப கால கல்வி கொஞ்சம் தடையாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அவங்கள கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா 5ஆம் இடமுங்கிறது குழந்தைகள் ஸ்தானமும் கூட. ஸோ ஒரே நேரத்தில் 2ஆம் 5ஆம் வீட்டையும் பார்க்கறதுனால குழந்தைகள் சம்மந்தப்படுறதுனால அவங்க மேலே கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. மொத்தத்தில் சிம்ம ராசிக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த நடுத்தர வயதில் இருப்பவங்களுக்கு கொஞ்சம் ஒரு நல்ல பலன்களும், சிறு வயதும் முதுமையுள்ளவர்களுக்கும் கொஞ்சம் சுமாரான பலன்களும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அவரவர் ஜனனகால ஜாதகத்தில் இப்பொழுது என்ன தசாபக்தி நடக்கிறது என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளவும். ஏன்னா சனி தசை, சனி புக்தி நடக்கும் பொழுது நாம் சொல்லுவது கூடுதலாக நடக்கும். அது மட்டும் அல்லாமல் சனி என்ன நிலையில் இருக்கிறார் என்பதையும் நாம் அறிந்து வைத்துக் கொள்வது மிகவும் அவசியம். ஏனென்றால் சுபராக இருக்கும் பட்சத்தில் நாம் சொல்லக்கூடிய நன்மைகள் அதிகமாகவும், அசுபராக இருக்கும் பட்சத்தில் நாம் சொல்லக்கூடிய கெடுதல்கள் அதிகமாகவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது அவரவர் தனிப்பட்ட ஜாதகத்தில் பார்த்து உறுதிப்படுத்திட்டு அதுக்கப்புறம் இதை பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். சிம்ம ராசிக்கான ஆன்மீக பரிகாரங்கள். முதலில் சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவிலுக்கு சென்று வர வேண்டும். அடுத்ததாக திருவண்ணாமலையில் உள்ள அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலுக்கு சென்று கிரிவலம் வருவது மிகவும் விசேஷமான ஒன்று. பிறகு திருநெல்வேலியில் அமையப்பெற்றுள்ள பாபநாசநாதர் சிவன் கோவிலுக்கு சென்று அந்த சிவனின் அருளை பெற வேண்டும். பிறகு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை சூரிய உதயத்தின் போது சூரிய நமஸ்காரம் செய்து வர நமக்கு வரக்கூடிய கர்மாக்கள் குறைவாகவும் நன்மைகள் அதிகமாகவும் அடுத்த 2.5 காலங்கள் அமையப்பெறும். இது மிகவும் எளிமையான பரிகாரம். முயன்று பாருங்கள், வெற்றி நிச்சயம். அடுத்ததாக வாழ்வியல் பரிகாரம் என்னங்கிறத பார்த்துருவோம். ஸோ ஆன்மீக பரிகாரத்தோடு சேர்த்து இந்த வாழ்வியல் பரிகாரமும் பண்ணால் மட்டும்தான் நமக்கு முழு பலனும் கிடைக்கும்.
ஸோ அதனால் இதை சொல்லிடுறேன். இது வந்து 12 ராசிக்காரங்களுக்கும் பொதுவானவை தான். இது எப்படின்னா கிரகத்தை வச்சு நம்ம சொல்கிறது. ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு தனித்தன்மை உண்டு. அதில் சனி பகவானுக்கென்று சில சிறப்பம்சங்கள் உண்டு. அவர் நீதிமான், நேர்மைக்கு தவறாதவர், கடமை தவறாதவர். ஸோ பாவ புண்ணிய கணக்கை பார்த்து நமக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறவர். அப்பேற்பட்ட கடவுள்கிட்ட நம்ம எப்படி இருக்கணும்னா சில விஷயங்களை மாற்றி நம்ம கொஞ்சம் டிசிப்ளினாக இருக்கணும். அது என்னென்னங்கிறத நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிங்க. இது சின்ன சின்ன வாழ்வியல் பரிகாரம் தான், எல்லாராலையும் பண்ணக்கூடிய விஷயந்தான். இதை பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில் சில மாற்றங்கள் நம்ம கண் கூட நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இது அனுபவ ரீதியாக நம்ம சொல்கிறது தான், நோட் பண்ணிங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஆணவம், கர்வம், தலைக்கணம் இந்த மாதிரியான குணாதிசயங்கள் அவருக்கு சுத்தமாக பிடிக்காது. சனி பகவானுக்கு வந்து அடிபணிஞ்சு போகிறது, சரணடைகிறது தான் விரும்புவார். அப்படிப்பட்டவர்கிட்ட போய் நான் யார் தெரியுமா அப்படின்னு நம்ம கேட்டோன்னு வச்சுங்களேன், அவர் யாருன்ட்டு காமிச்சிட்டு போயிடுவார். ஸோ அப்பேற்பட்ட சனி பகவான் வந்து நம்ம அவர்கிட்ட கொஞ்சம் அடங்கியிருக்க தான் நமக்கு நல்லது. ஸோ அப்படிங்கும்போது நம்ம அந்த நான் யார் அப்படிங்கிறது, தற்பெருமை பேசுகிறது, ஆணவத்தில் ஆடுறது, இது எல்லாத்தையும் நம்ம குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா மூத்தோர்களை மதிக்க வேண்டும், பெரியவங்களை மதிக்கணும், வாய் வார்த்தைகள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்ததாக கடமையை சரிவர செய்யணும். ஏன்னா சனி பகவான் வந்து கடமைக்காரகன் அல்லவா. ஸோ கடமைக்காரகனுக்கு நாம் கடமையை செய்தோம் அப்படின்னா அவருடைய கர்மா வந்து நமக்கு பெரிதளவில் பாதிக்காது. இங்கு கடமை என்பது பொறுப்பு. ஒவ்வொருவருக்கும் அவரவருக்கு தனித்தகுந்தப்போ நமக்கு வந்து பொறுப்புகள் மாறுபடும். ஸோ அது பொறுப்புகளை நம்ம தட்டி கழிக்காமல் இருந்தாலே நமக்கு வந்து பாதி கர்மா கழியும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஊனமுற்றவர்களில் உதவி செய்யணும். ஊனமுற்றவர்களுக்கு உதவி செஞ்சோம் அப்படின்னா அது பன்மடங்கு நமக்கு புண்ணியங்கள் சேரும், கர்மாக்கள் கழியும். சப்போஸ் நம்மளால் இப்போ உதவி செய்ய முடியாட்டியும் கூட அவங்கள பார்த்தா ஏதாவது ஏளனமாக பார்க்குறது, இழிவாக பேசுகிறது, நக்கல் நையாண்டி செய்கிறது, இதெல்லாம் எதுவுமே பண்ணிடாதீங்க. ரொம்ப ரொம்ப பெரிய கர்மாவாக மாறிடும். ஸோ அந்த விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நீதிமான் அப்படிங்கிறனால இந்த பொய் பித்தலாட்டம் பண்ணுறது, கேடித்தனம் பண்ணுறது, தில்லுமுள்ளு செஞ்சு ஏதாவது சாதிக்கிறது, இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா இனிமேல் இந்த முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த 7.5 சனி சொல்லக்கூடிய சில ராசிகளில் 7.5 ஆண்டுகள் வந்து ரொம்பவே அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது. பண்ணோம் அப்படின்னா அது காலத்துக்கும் அது நம்மளுக்கு வந்து கர்மாவை பதிஞ்சு நம்ம பனிஷ்மெண்ட்டு வாங்குற மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வாழ்வியல் பரிகாரங்கள் நமக்குள்ளே, அதாவது நம்மளுடைய கேரக்டர், நம்மளுடைய ஒழுக்கத்தை நம்ம மேம்படுத்திக்கிட்டோம்னாலும் நமக்கு நன்மை தான் நடக்கும். ஸோ அதை தான் நம்ம இங்கே சொல்ல வருது. ஸோ அதை முடிஞ்ச அளவுக்கு மாற்றிக்க பாருங்கள். அது மாதிரி இருந்துக்கிட்டோம் அப்படின்னா நன்மையே நடக்கும். ஸோ வரக்கூடிய இந்த சனிப்பயிற்சியானது அடுத்த 2.5 காலங்கள் நமக்கு எல்லா ராசிக்காரங்களுக்கும் நன்மையை கொடுக்கட்டும், மன நிம்மதியை கொடுக்கட்டும், சந்தோஷத்தை நிலைக்கட்டும் என்று சொல்லி அந்த இறைவனை வேண்டி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அடுத்தடுத்த ராசிக்கான சனிப்பயிற்சி பலன்கள் தனித்தனியாக வீடியோவில் அடுத்தடுத்து வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தவறாமல் ஃபுல்லாக பாருங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.